குடிநீருக்கு உடனடியா தண்ணி கொடு, இதுதான் சட்டம், இந்திய தர்மம். அதுக்கப்புறம் நீர்ப்பாசனம், மின்சாரம் எப்படியுமா எடுத்துக்க, அதுக்கப்புறம் நீ அந்த மாநிலத்தோட பேசிக்கன்னு நான் சொல்றேன். ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இதற்கே ஒரு பிரச்சனை, இதுக்கு உடனே சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க இங்க இருக்கிறவங்க தூண்டி விட்டு பேசிட்டாங்க அப்படின்னு. இப்படி முன்னுக்கு பின் பிரச்சனை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நம்ம என்னமோ அவசரப்பட்டு எல்லாருமே உண்ணாவிரதம் இருக்கிறோம், எல்லாம் உட்கார. ஆனால் அங்கே அந்த பிரச்சனை தீர்மானா அங்கே தீர்த்து வைக்கிறதுக்கு யாரு? இங்க உடனே நடிகர்களும் திரையுலகத்தை சேர்ந்த உண்ணாவிரதம், அங்கேயும் உண்ணாவிரதம். அதை எடுத்து காட்டுறதுக்கு இங்கேயும் டிவி இருக்கு, அங்கேயும் டிவி இருக்கு. உடனே மாத்தி மாத்தி வியாபாரம் தான் இருக்கு தவிர யாரும் தண்ணி வாங்கி கொடுக்கறேன்னு சொல்றதுக்கு இங்க யாரு இருக்கா? தண்ணி வாங்கி கொடுக்கறங்கிற தைரியம் எங்க இருக்கு? எங்க மத்திய அரசு கொஞ்சம் கேட்போம். என்ன கேக்குறீங்க? மத்திய அரசு இதுக்கு உத்தரவு போடணும். அது செஞ்சாலும் உருப்பிடுமே தவிர, இல்லைன்னா நம்ம இப்படியே மேடை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான், பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான், உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதான், நடிகர்லாம் கூட வேண்டியதான், அப்படியே போய்கிட்டு இருக்க வேண்டியதான். ஆக உணர்வு இருக்கணும், உணர்வுகளோட எதையுமே சாதிக்கணும், செய்யணும். ஏன் இதெல்லாம் நான் இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லாரும் சொல்றாங்க. இல்லாட்டி நாங்க தமிழ ஒண்ணு சும்மா இல்ல, எங்க கை சும்மா மாங்காய் பறிக்க, அதெல்லாம் இங்க பேசுறது வெறும் பேச்சு கிடையாது. போய் சாதிக்கணும். அங்க போய் நாம எல்லாரும் ஒண்ணு பி இண்டியன் பை இண்டியன், எல்லோரும் இந்தியர்கள் சொல்லும் போது இதை யார் தீர்த்து வைக்கணும்? சரி, ரெண்டு மாநிலத்துக்குள்ள பிரச்சனை வந்தா யார் தீர்க்கணும்? மத்திய அரசு தான் தீர்க்கணும். மத்திய அரசு முறையா இருக்கணும். ஆனா கூட்டணிங்கிறோம், எல்லாம் வைக்கிறோம். ஆனா என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே வஞ்சிக்கப்படுறாங்க. தமிழ்நாடு இந்திய மேப்ல கடைசியா இருக்கனால வஞ்சிக்கப்படுறீங்களா? ஆனா ஒரு பக்கம் கேட்டா அதே இந்திய மேப்ல தமிழ்நாடு சுருங்கி போயிருக்கனால நாங்க வஞ்சிக்கப்படல, எல்லாருமே புத்தி கூர்மையா உள்ளவங்க பேசுறோம். ஆனா நிச்சயமாக இந்த போராட்டத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும். இந்த போராட்டங்கள் போராட தயார். தமிழ்நாட்டு மக்கள் போராடி அழுத்து போய் தான் இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு விமர்சனம்